வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் 2025 ஒரு மோஸ்ட் வாண்டட் ஹாரர் படமான விசில். த நன் படத்தை இயக்குன கோரின் ஹார்டி இயக்கத்துல ஒரு விசில் சத்தம் எப்படி மரணத்தை அழைக்குது அப்படிங்கிற ஒரு அமானுஷ கதை தான் இந்த படம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப மேசன் அப்படிங்கிற ஒரு மாணவன் தானாகவே உடல் எரிஞ்சு இறந்து போறாரு. இதுக்கப்புறம் அந்த மேசனோட லாக்கர் கிறிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒதுக்கப்படுது. ஒரு நாள் கிறிஸ் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த லாக்கர்ல மண்டை ஓடு வடிவத்துல இருக்கிற ஒரு விசில் ஒண்ணு கிடைக்குது. இதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விசில் ஊதப்பட அந்த விசில் சத்தத்தை யார் யார் கேட்டாங்களோ அவங்களோட சொந்த மரணமே ஒரு உருவமா வந்து அவங்கள கொலைகள் செய்ய ஆரம்பிக்குது. தன்னுடைய மரணத்தை தானே கூப்பிடுறதுதான் அந்த விசிலோட சாபமே. இதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்து அமானுஷ்யமா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல இவங்க கொண்டுட்டு வந்த புதுமைதான் அஸ்டெக் டெத் விஷில் அப்படிங்கிற ஒரு பழங்கால விஷயத்துக்கு சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு டச்சை கொடுத்து திரையில இவங்க புதுமையா கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்துல நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் தான் இறக்கறதுக்கு முன்னாடி தங்களோட மரண உருவத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடங்களை டைரக்டர் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து இறக்கிற காட்சிகள் நல்ல ஒரு ஹாரர் ஃபீலை ஏற்படுத்துது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்கக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட சவுண்ட் டிசைன் ஹாரர் காட்சிகளுக்கு நல்லாவே மெருகேத்துது. படத்துல லீடா நடிச்ச டப்னே கீன் ஆகட்டும், துணை நடிகர்களாகட்டும், எல்லாருமே தங்களுடைய முகம் மூலமா பயம் மற்றும் எமோஷனலை நடிப்பு மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. படம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்திலேயே ஒரு சூப்பரான ஹாரர் காட்சி மூலமா ஆடியன்ஸுக்கு படத்து மேல நல்ல ஒரு எதிர்பார்ப்பை இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. படத்தோட குறைகள்னு பார்த்தா, நீங்க ஹாலிவுட்ல வெளிவந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், இட் ஃபாலோஸ் போன்ற படங்களை பார்த்திருந்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கதை பாணியில தான் இந்த படமும் மூவ் ஆகுது. சோ கதைக்களம் அப்படின்னு பார்த்தா ஒரு பழக்கப்பட்ட பழைய கதைக்களம் தான். படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் சாபத்தை தீர்ப்பாங்க. அந்த காட்சிகள் கொஞ்சம் சினிமாத்தனமா தான் இருக்குது. துணை நடிகர்களை பத்தி சொல்லணும்னா சாகுறதுக்காகவே வர மாதிரி தான் இருக்குது. அவங்க மேல பெரிய எமோஷன் கனெக்ட் ஏற்பட மாட்டுக்குது. படத்துல சில இடங்கள்ல வர ஹாரர் காட்சிகள் கூஸ் பம்ப் மொமெண்ட்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல ரத்தம் தெறிக்கக்கூடிய புரூட்டலான காட்சிகள் இருக்குது. சில இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லே கிடையாது. ஆங்கிலத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.